Hi friends, welcome to part-time recipes. இன்னைக்கு நம்ம ரெசிபியில் சிக்கன் பிரியாணி, அதுவும் நம்ம வீட்டில் சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நம்மளே சமைக்கிற மாதிரி ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் 40லேருந்து 45 பேர் சாப்பிட்ற மாதிரி சிக்கன் பிரியாணி செஞ்சுருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டான அளவுகளோட சூப்பராக பிரியாணி செய்ய முடியும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க, கிச்சனுக்குள்ளே போகலாம். நான் 7 கிலோ அரிசி போட்டு சமைக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இது பாத்திரம் சூடானதுக்கப்புறம் நம்ம 1.5 லிட்டர் அளவு ஆயில் ஊற்றிடலாம். நான் இன்னைக்கு கோல்டு வின்னர் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். இது கூடவே நான் 1/4 லிட்டர் அளவு தேங்காய் எண்ணெயும் சேர்த்திக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 5 கிராம் எடுத்து அதையும் இதில் போட்டு அது கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இதில் நான் 2 கிலோ அளவு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். அதையும் அந்த எண்ணெயில் நம்ம சேர்த்திடலாம். வெங்காயம் நீளமாகவே கட் பண்ணிக்கலாம், ரொம்ப சின்னதாக கட் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. இப்போ இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் எந்த அளவுக்கு இந்த மாதிரி நல்லா நம்ம வதக்குறோமோ அந்த அளவுக்கு பிரியாணி வந்து டேஸ்ட் கொடுக்கும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இதில் நான் பச்சை மிளகா சேர்த்துறேன். நான் மீடியம் சைஸ் பச்சை மிளகாவா 70 சேர்த்துறேன். நீங்கள் பெருசாக சேர்த்துனீங்கன்னா 50 சேர்த்துனா போதும். இப்போ அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதில் இஞ்சி பேஸ்ட்டு நான் சேர்த்துறேன். அது நான் 750 கிராம் அளவு அரைச்சி சேர்த்துறேன். இது கூட பூண்டு பேஸ்ட்டும் 1 கிலோ அளவு நான் அரைச்சி சேர்த்திருக்கேன். இஞ்சி வந்து பூண்டை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும். இஞ்சி 1 கிலோ, பூண்டு 3/4 கிலோ, அந்த அளவுக்கு தான் நம்ம பிரியாணிக்கு எடுத்துக்கணும். இப்போது இதே நம்ம நல்லா கிளறி விட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது பச்சை வாசனமெல்லாம் நல்லா போகணும். நெக்ஸ்ட் இதில் பட்டை, கிராம், ஏலக்காய் பேஸ்ட்டும் நான் ஆட் பண்ணுறேன். அதோட அளவு வந்து பட்டை 40 கிராம், கிராம்பு வந்து 5 கிராமும், ஏலக்காய் 10 கிராம் அளவு எடுத்து நான் பேஸ்ட் பண்ணி சேர்த்திருக்கேன். அதையும் இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நெக்ஸ்ட் இதில் நான் 100 கிராம் அளவு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். நான் இதுக்கு சக்தி மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். நம்ம எண்ணெயிலேயே மிளகாய்த்தூள் போடும் போது நமக்கு நல்ல கலர் கிடைக்கும் சாப்பாடு. இதில் வந்து நம்ம ஃபுட் கலர் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி நல்லா கிளறிக்கலாம். இப்போ இதில் நல்ல பழுத்த தக்காளியாக 2 கிலோ அளவு கட் பண்ணி அதையும் நான் இதில் சேர்த்துறேன். நல்லா கிளறி விட்டுக்குங்க. தக்காளி வந்து நல்லா பழுத்து நல்ல ரெட் கலரில் இருக்கணும். அதுவும் வந்து நமக்கு சாப்பாடு வந்து கலர் கொடுக்கும். தக்காளியும் நல்லா வதங்கட்டும். சாப்பாட்டுக்கு வந்து வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கியிருந்தால் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போது இது கூட நான் சின்ன வெங்காயம் அதை வந்து ஒரு 500 கிராம் அளவு அரைச்சி அதையும் அந்த பேஸ்ட்டையும் இதில் நான் ஆட் பண்ணிட்டேன். இதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நமக்கு இந்த மசால் வதங்கிறதுல தான் நமக்கு பிரியாணி வந்து நல்லா மணமாகவும் டேஸ்ட்டாகவும் கிடைக்கும். இதில் இப்போ நான் மல்லி இலையை ஆட் பண்ணுறேன். 200 கிராம் அளவு மல்லி இலையை நான் சேர்த்துறேன். இது கைப்பிடிக்கு வந்து ஒரு 5 கைப்பிடி அளவு வரும். இப்போ இது கூட நான் புதினா இலை 100 கிராம் அளவு சேர்த்துறேன். அது 3 கைப்பிடி அளவு வரும். இப்போ இதை நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். எண்ணெயிலேயே நம்ம மல்லி, புதினா இலையெல்லாம் போடும் போது அதோட ஃப்ளேவரும் இறங்கி பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா கிளறியாச்சு.
இதுவும் நல்லா வதங்கட்டும். 7 கிலோ சாப்பாட்டுக்கு வந்து நான் 5 கிலோ அளவு சிக்கன் எடுத்திருக்கேன். அது மஞ்சள் போட்டு இந்த மாதிரி தண்ணியில் கழுவி அதையும் நான் இதில் சேர்த்துறேன். நம்ம சிக்கனில் மஞ்சள் போட்டு கழுவும் போது சிக்கனோட கவுச்சி வாசம் எதுவும் இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம சிக்கனில் மஞ்சள் போட்டு கழுவுறோம். இதே நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். 7 கிலோ அரிசிக்கு 5 கிலோ அளவு சிக்கன் வந்து கரெக்டாக இருக்கும். நமக்கு சிக்கன் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா 7 கிலோ அரிசிக்கு வந்து 7 கிலோ சிக்கன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இதில் நான் 1.25 லிட்டர் அளவு தயிர் சேர்த்துறேன். 1 கிலோ அரிசிக்கு வந்து 1/4 லிட்டர் அளவு கணக்கில் நான் 1.25 லிட்டர் அளவு சேர்த்துறேன். இதே நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம உப்பு சேர்த்துலாம். இந்த மாதிரி கைப்பிடி அளவு தான் உப்போட கணக்கு. 1 கிலோ அரிசிக்கு 1 கைப்பிடி அளவு கணக்கில் நான் 7 கிலோ அரிசிக்கு 7 கைப்பிடி அளவு போடுறேன். இப்போ இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவு உப்பு வந்து கரெக்டாக இருக்கும். இதுக்கு நம்ம அதிகமாக சேர்த்த வேண்டாம். இப்போ இதை நம்ம கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். நல்லா கிளறி விட்டுட்டு சிக்கன் வேகட்டும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ ஒரு கிளறி விட்டுட்டு சிக்கன் வெந்திருக்கான்னு பார்த்துக்கலாம். 50% அளவு சிக்கன் வெந்தால் போதும். மீதி 50% வந்து நம்ம சாப்பாட்டோட வெந்துடும். இப்போ நம்ம தண்ணி அளவு ஊற்றலாம். எந்த பாத்திரத்துக்கு நம்ம அரிசி எடுக்கிறோமோ அதே பாத்திரத்துக்கு 1.5 மடங்கு அளவு நம்ம தண்ணி ஊற்றணும். நம்ம அந்த மசாலா அந்த கறியில் எல்லாமே நமக்கு 1/2 மடங்கு அளவு தண்ணி இருக்கும். அதனால நான் 1 மடங்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடுறேன். இப்போ இது நம்மளுக்கு நல்லா கொதிச்சு வரணும். பாருங்க நல்லா கொதிக்குது. இப்போ இதில் நம்ம அரிசி போட்டுடலாம். 7 கிலோ அளவு நான் சீரக சம்பா அரிசி தான் போடுறேன். அரிசியெல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். அடி பிடிக்காத அளவு நல்லா கிளறிக்கணும். இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். பாருங்க தண்ணி கொஞ்சம் வத்தி இருக்கு. மறுபடியும் அடி பிடிக்காத மாதிரி நல்லா கிளறிக்கிங்க. அடி பிடிச்சிருச்சுனாலும் சாப்பாடோட டேஸ்ட்டே போயிடும். இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றிடட்டும். இப்போது ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டுறலாம். பாருங்கள் இன்னும் தண்ணி இருக்குது. இந்த மாதிரி நல்லா அடியோட கிளறுங்க. அடுப்பு வந்து லோ ஃப்ளேம் ஆக்கிருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 400 கிராம் அளவு நெய் சேர்த்தணும். நெய் சேர்த்துனதுக்கப்புறமும் இதை நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். எல்லா சைடும் நெய் சேர்ற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். எல்லா சைட்லேருந்தும் இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. இது கூட இப்போ நான் லெமன் சேர்த்துறேன். 3 லெமன்
புழிஞ்சு விதையெல்லாம் எடுத்து அதையும் இதில் நான் சேர்த்திருக்கேன். இப்போது இதையும் நம்ம நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போது அரிசியில் தண்ணியெல்லாம் இல்லை, தண்ணியெல்லாம் நல்லா வற்றிருச்சு. இது பண்ணிகிட்ருக்க டைம்லேயே நம்ம அடுப்பு கறியும் ரெடி பண்ணிடலாம். நம்ம விறகடுப்பில் பண்ணியிருந்தோன்னா அதுலேருந்தே நம்ம அடுப்பு கறி ரெடி பண்ணி மேலே மூடியில் வச்சுருக்கலாம். நம்ம கேஸ் அடுப்பில் பண்ணுறனால இந்த மாதிரி அடுப்பு கறி பண்ணி மேலே ஒரு 1/4 மணி நேரம் வச்சிடலாம். நம்ம தம் போடும் போது லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் அடுப்பு. இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி எல்லாமே வற்றி சாப்பாடு சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இதை அடியோட நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு எல்லா சைடும் நல்லா கிளறி விட்டுட்டு சமப்படுத்திடலாம். சமப்படுத்திட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் அந்த மூடி வச்சுருங்க. 5 நிமிஷம் கழிஞ்சு ஓப்பன் பண்ணலாம். இந்த லாஸ்ட் 5 நிமிஷம் விடும் போது ஸ்டவ் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சுவையான மணமணக்கும் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ ஈஸியாக 40லேருந்து 45 பேர் சாப்பிட்ற மாதிரி சிக்கன் பிரியாணி நம்ம வீட்டிலையே சூப்பராக ரெடி பண்ணி காட்டிட்டேன். இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கெலாம் நீங்களும் வீட்டிலையே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனாலும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் கொடுங்க. இன்னொரு ரெசிபியில் நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.